ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபைனல் ரிசல்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாஸு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. டோட்டலாக 200க்கு ஃபைனல் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வரும், ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இந்த மாதத்தில் வருமா வராதா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன்ஸ், அதாவது இன்டர்வியூக்கான மார்க் லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து மார்க் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், உங்களுடைய மார்க்கை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ண விஷயம், என்னோடய இன்டர்வியூவில் என்னோடய மார்க் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. எவ்வளவு மார்க் வந்து நான் எடுத்திருந்தா நான் பாஸ் ஆகுவேன் சிஸ்டர், எவ்வளோ மார்க் வந்து தேவை ஓவராலாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தங்க 9 மார்க்கு 8 மார்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவங்க வந்து ஆப்சென்ட் கூட ஆயிருக்காங்க. ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. கூட 7000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸில் உங்களுக்கு 1000 பேர் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிருக்காங்க. 250 பேர் அப்படின்றவங்க ஆப்சென்ட்டும் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் போட்டிகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தான் உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் 95 மார்க் எடுத்திருக்கீங்க, இதே வந்து ப்ராக்டிக்கலில் 50 மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் வந்து நான் இன்டர்வியூவில் என்னோடய மார்க் வந்து 8 மார்க்கு தான் 9 மார்க்கு தான் அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஃபெயில் தான். ஓகேவா? நீங்கள் 3த்துலேயும் வந்து ஈக்குவலாக நீங்கள் மார்க் எடுத்துருவோம். கண்டிப்பாக இன்டர்வியூவை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 15 மார்க் வந்து எடுத்திருந்தீங்க, மேக்ஸிமம் ஒரு 13 மார்க்காவது நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருக்கலாம். நிறைய பேர் வந்து 9 மார்க்கு 8 மார்க்கு 7 மார்க்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப குறைவான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க இன்டர்வியூ வந்து எப்படி இன்டர்வியூ பண்ணாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத பொறுத்து வந்து அவங்க மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 20 22 மார்க் வரை கூட போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து 1-2 பேருக்கு உங்களுக்கு 25 மார்க்கு. ஆனால் அதிகபட்சமாக ஸ்டார்டிங்லேருந்தே 13 14 15 20 22 இந்த மார்க்கெல்லாம் 20க்கு மேலெலாம் நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல மார்க்கு அப்படின்றதையே வந்து சொல்லணும். ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்கு இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இந்த 30 மார்க்கில் நீங்கள் 22 மார்க்கெல்லாம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னால ரொம்ப போதுமான விஷயம். உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 20 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆப்சென்ட் ஆகாமல் இதுலேயுமே இவ்வளோ தூரம் வந்துட்டு, அதாவது நமக்கு வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் முடித்து ப்ராக்டிக்கல் முடித்து அவங்க இன்டர்வியூ வர செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 பேர். எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது தெரில. ஸோ வேலை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிறவங்களோட காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஈஸியாக நிறைய பேருக்கு இதில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. 8 மார்க்கு 9 10 இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா 7 மார்க்கெல்லாம் கூட வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்கெல்லாம் ஃபெயில் அப்படின்றது தான் சொல்லணும். கட் ஆஃப் மார்க்கை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.